ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 46. புடவை கட்டிய பின் மனைவியை பார்த்தால் போதும், இலா தன் கைவரிசையை காட்டிவிடுவான். பிறகு தலை குளித்து வேறு உடை போட்டுத்தான் போக முடியும். இந்த விஷயத்தில் இலா திருப்தியாக மேன்மதியோடு வாழ்ந்தான். வேண்டாம் தான் என்று அவள் வாய் சொன்னாலும் அவள் மீதான அவன் தேடல் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உறவில் அவன் சற்று வன்மையாக இருந்தாலும் அவளை ஒரு மகாராணியாகவும் அவளின் அடிமையாக தன்னையும் உணர வைத்து விடுவான். அவள் வயதும் அவள் இளமையும் அவனுக்கு இன்னும் கூடுதல் பரிசாகத்தான் தெரியும். காலை 6 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு சென்றவர்கள் ஒரு கடையில் டீயும் பாலும் குடித்துவிட்டு கோவிலுக்குள் சென்றார்கள். இலா மகனை தூக்கி கொண்டு மகளை கையில் பிடித்து கொண்டு செல்ல தோளில் மாட்டிய பெரிய கைப்பையுடன் மேன்மதி அவனுடன் சென்றாள். உள்ளூர் கோவில் தவிர அவள் வேற எந்த கோவிலுக்கும் போனது இல்லை. ஏன், எந்த ஊருக்குமே அவள் போனது இல்லை. எனவே மேன்மதி மீனாட்சி அம்மனின் முன் நின்றபோது கூட என் கணவனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டியதுதான். மற்றபடி கோவிலைத்தான் ரசித்து பார்த்தாள். தெப்பக்குளத்தில் வர்ஷாவுக்கு இணையாக மீன்களுக்கு பொரியை போட்டுவிட்டு அவை கூட்டமாக வந்து தின்பதை பார்த்து குதூகலமாக சிரித்தாள். அப்பாவின் கையில் இருந்த மெய்வழுதி அம்மாவும் அக்காவும் சிரிப்பதை பார்த்து தன் பொக்கை வாய் திறந்து சிரித்தான். இலா மனைவியும் மகளும் செய்யும் அட்டகாசங்களை வீடியோ எடுத்தான். கோவிலை விட்டு வெளியே வந்து டிஃபன் சாப்பிட்டு திருப்பரங்குன்றம் சென்று சாமி கும்பிட்டார்கள். ஒரு வழியாக அங்கே இருந்து கிளம்பிய போது மதியமாகிவிட்டது. ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு அவள் தைக்க தேவைப்படும் என்று நேற்றே லிஸ்ட் போட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டாள். ஷாப்பிங் பண்ண ஆசைதான், ஆனால் இலாதான் இப்போ வேண்டாம், இன்னும் சில நாட்களில் நாம் திரும்பவும் மதுரை வருவோம், அப்போ ஷாப்பிங் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டான். சரி என்று கிளம்பி அவர்கள் வீடு வந்து சேர மாலை 4 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. இங்கே காலையில் கோலம் போடும்போது மேன்மதி, என்ன பெரிய கோலமாக போடுறீங்க என்று கேட்டபோது யோகாவுக்கு சங்கடமாக இருந்தது. முதலில் யோகா கிட்ட சொல்லி தம்பியை சமாதானப்படுத்தத்தான் மேன்மதியிடம் சொல்லி தம்பியை சமாதானப்படுத்தி வர வைக்கலாம் என்று யோகா நினைத்த போது இதை பற்றி மதிக்கிட்ட யாரும் பேச வேண்டாம் என்று இலா கண்டிப்பாக சொல்லிவிட்டான். அவனுக்குத்தான் வேண்டாம் என்று சொல்லியும் இந்த திருமணத்தை இவர்கள் செய்வது அவனுக்கு வருத்தம்தான். தாயின் சொந்தங்களும் தங்கையின் கணவரும் உடன் அக்காவிற்கு சொத்தை பிரித்து கொடுக்காதே என்றபோது கூட இவன் கொடுக்காமல் விட்டிருந்தால் இன்று இவனை மதிக்காமல் இப்படி கல்யாணம் பண்ண முடியுமா? எல்லாம் இவன் கொடுத்த பணத்தினால்தானே. இவனை கூட எதிர்பார்க்காமல் திருமணம் செய்கிறார்கள். நான் கொடுத்த பணம் மட்டும் இல்லை என்றால் அந்த சொக்கலிங்கம் இந்த வீட்டு படியேறி வருவானா? எல்லாம் பணம் படுத்துகிற பாடு. சரி போகுது என்றுதான் விட்டுவிட்டான். காலை 10 மணி முதல் 11 மணி வரை நல்ல நேரம். பொண்ணு முடிவாகாமல் பெண் வீட்டில் கை நினைக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே பெண் பார்க்க வருவது எல்லாமே உள்ளூர் சொந்தங்கள். எனவே தான் வந்தவர்களுக்கு பழங்கள், பழ ஜூஸ், டீ, காஃபி, அல்வா, லட்டு, மிக்சர், முறுக்கு என்று தின்பண்டமும் கொடுத்து உபசரித்தார்கள். கனகமும் யோகாவும் சொக்கலிங்கத்தின் அருகே வராமல் ஆட்டம் காட்ட விடுவாரா அவர்? என்னம்மா, இளந்தரையன் எங்கே? அவன் மனைவியை கூட காணோம் என்று கேட்க வந்தது முதல் அதே சந்தேகம்தான் கௌதமிற்கு. அவனால் வாய்விட்டு கேட்க முடியலை. ஆனால் சொக்கலிங்கத்திற்கு அப்படி இல்லையே. எனவே கேட்டுவிட்டார். அவரிடம் மெல்ல வந்த கனகம், அப்புறம் நாம் பேசலாம், இப்போ வேண்டாம் என்றார். அதிலிருந்தே அப்பா மகன் விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது தானே இது. சமரனுக்கும் எனக்கும் பிடிச்சிக்காது இந்த இலா அவனோட நெருக்கம். அதனால் அப்புறம் எப்படி பெண் கொடுப்பார்கள் என்ற சந்தேகம் அவருக்கு முதலிலேயே வந்தது. கௌதமுக்கும் அதே சந்தேகம்தான்.
நான் தான் மாப்பிள்ளை என்று தெரிந்த பிறகு இலா எப்படி திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டான் என்ற சந்தேகம். கனகம் இப்படி சொன்னதும் விட்டு விட்டார்கள். சிந்தனாவை அலங்காரம் செய்து கூட்டி வந்தாள் சந்தனா. அழகாக வந்து நின்றாள் சிந்தனா. பொண்ணை நல்லா பார்த்துக்க தம்பி என்றார் கௌதம் அம்மா. அவனும் பார்த்தான். அழகாக இருந்தாள். மேக்கப் பண்ணி இருந்தாள். அவன் முகத்தை சுளித்தான். எதுக்குத்தான் இந்த பொண்ணுங்க இப்படி பெண் பார்க்க வரும்போது மேக்கப் பண்ணிக்கிறாங்களோ தெரியலை. கட்டிக்க போகிறவன் மேக்கப் இல்லாமல் தான் வாழ்நாள் பூரா பார்க்க போகிறான். அப்புறம் எதுக்கு இந்த மேக்கப்? விழாவிற்கு, விசேஷங்களுக்கு, கல்யாணத்திற்கு மேக்கப் போடுவது சரி. ஆனால் பெண் பார்க்க வரும்போது இப்படி சாயம் பூசி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இயல்பா பவுடர் போட்டு பொட்டு வைத்து கண்மை போட்டால் கூட போதுமே, அழகாக இருக்குமே. மேன்மதியின் இயற்கையான எளிமையான அழகைத்தானே அவன் ரசித்தான். மேன்மதி எப்போதுமே எளிமையான உடையும் புன்னகை முகமுமாகத்தான் இருப்பாள். அந்த சிரிப்பும் எளிய உருவமும் தான் அத்தனை பெண்களின் நடுவில் அவனை ஈர்த்தது. அவளை அவன் முதலில் பார்த்தது பார்கவியின் வீட்டில். சேலையில் வெட்டி தைத்த பாவாடையும் ஆம்பளப்புள்ள சட்டையும் போட்டு இரட்டை ஜடை பின்னல் போட்டுக்கொண்டு வியர்வை வழிந்த முகமாகத்தான் அவன் பார்த்தான். ஒரு ஆண் தன்னை இப்படி ரொம்ப சாதாரணமாக இருந்தபோது பார்த்து விட்டானே என்ற பதைப்பெல்லாம் அவளிடம் இல்லவே இல்லை. ரொம்ப இயல்பாக பார்கவி அறிமுகம் செய்தபோது அப்படியா என்ற பார்வைதான். கௌதமிற்குத்தான் சந்தேகம் வந்தது. ஒரு பெண்ணை கவரும் வகையில் தான் இல்லையோ என்பதுதான். அப்படி இல்லை என்று அவனுக்கே தெரியும். கல்லூரியில் அவனுக்கு ரசிகைகள் உண்டு என்று தெரியும். இவன் அவர்களை சும்மா கூட பார்க்க மாட்டான். ஆனால் மாட்டை பிடித்து கொண்டு மேய்ச்சலுக்கு போகும் அவளை பின்தொடர்ந்து மற்றவர் அறியாமல் ரசித்திருக்கிறான். ஒருவேளை படிக்கிற காலத்தில் இருந்து அந்த மாதிரி சிட்டியில் உள்ள பெண்களை பார்த்து இருந்ததால் இந்த பெண் அவனுக்கு வித்தியாசமாக தெரிந்தாளா தெரியலை. சிந்தனா நன்றாக மேக்கப் பண்ணி அழகியாக தெரிந்தாள். தெரிந்த பெண்தானே, புதிதாக பார்ப்பவள் இல்லையே. மேலும் கிட்டத்தட்ட இதில் பாதி அளவு மேக்கப் போட்டு கொண்டுதான் சிந்தனா கல்லூரிக்கே வருவாள். அதனால் அவனுக்கு பெரிதாக எதுவும் தெரியலை. உங்கள் எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே என்றான் அம்மாவிடம். அதை கேட்டு அவன் அம்மா அப்பாவிற்கு பெருமையாக இருந்தது. ஆம்பளை பிள்ளைங்க கூட இந்த காலத்தில் பெத்தவுக பேச்சை கேட்குதுக. ஆனால் நானும் தான் பெற்றிருக்கேனே என்று யோகா நினைத்தார். எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு என்றார் சொக்கலிங்கம். உங்கள் பெண்ணை கேட்டு சொல்லுங்க என்றார். இதை வேற கேட்கணுமாக்கும் என்று நினைத்த யோகா, அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொன்னால் என் பொண்ணு கேட்பா. எங்களுக்கு சம்மதம் என்று யோகா சொல்ல, ஆமாம் ஊர் மெப்பனைக்கு அப்படித்தானங்க சொல்லணும் என்று கனகம் மெல்ல சொன்னார். சரி, எப்போ நிச்சயம் வச்சுக்கலாமனு நாள் குறிச்சிட்டு சொல்கிறேன் என்ற சொக்கலிங்கம் சொந்த பந்தங்களுடன் கிளம்பி சென்றார். சென்ற அரை மணி நேரத்தில் அவர் மட்டும் திரும்பி வந்தார். வருவார் என்று தெரிந்ததால் கனகமும் யோகாவும் வாங்க என்றார்கள். சொல்லுங்க, என்ன விஷயம்? இலா ஏன் வரலை என்று கேட்க, சமரனுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிக்காது, தகராறு. அதனால் இவனுக்கு உங்கள் பொண்ணுக்கு பெண் கொடுக்க விருப்பம் இல்லை. இந்த சம்பந்தம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னான். அதனால் என் மகளுக்கு எவ்வளவோ சொன்னான். ஆனால் என் மகளுக்கு தான் ஒரு பொண்ணையாவது உள்ளூரில் செய்யணும் என்ற ஆசை. உள்ளூரில் நல்ல மாப்பிள்ளை, எங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பையன்தான். அதனால தான் அவனிடம் கேட்டோம். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது? உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் செய்யுங்க, நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தான் கனகம் சொல்ல, இலா நல்லவன், ஆனால் அந்த சமரன் ரொம்ப திமிர் பிடிச்சவன். என்ன பண்ணுறது? நம்ம பிள்ளையே கட்டி இருக்கிறான். அதனால தான் நானும் விட்டு வச்சிருக்கிறேன். அவன் கூட சேர்ந்து தான் இந்த இலா இப்படியெல்லாம் பேசுகிறான். விடுங்க, எங்கே போக போகிறான், நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, 2 பேரும் கவலைப்படாதீங்க என்றார். அவர் போனதும் தான் அம்மா மகள் மூச்சே விட்டார்கள். இலாவும் மேன்மதியும் வீடு திரும்பும் முன்பே பல பேர் இலாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா நீ வரலையா, ஏன், எதுக்கு என்று கேட்டார்கள். அவனும் சொன்னதையே சொன்னான். அவர்களுக்கு இது ஒன்றும் பெரிதாகப்படலை. ஏன்னா மேன்மதி இப்போ வரை சமரன் கூட இளந்திரையன் சேரக்கூடாது என்று சண்டை போடுவது தான் ஊருக்கே தெரியுமே. பெத்த தாய்க்கு கூட தெரியாமல் காது குத்தின கதை தான் ஊருக்கே தெரியுமே.
அதனால் அவனுங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. கட்டின பொண்டாட்டியே மல்லு கட்டுறா, அதையே அவனுங்க கண்டுக்கலை. இப்போ மட்டும் என்ன சமரனை இலா விட்டு கொடுக்கவா போகிறான்? மாட்டவே மாட்டான். அவனுக்கு வேண்டாத ஆள் இவனுக்கும் வேண்டாம்னு தான் சொல்லுவான் என்றார்கள். செய்தி இப்படி ஊருக்குள் பரவும் என்று இலாவுக்கும் சமரனுக்கும் தெரியும். இப்படி கௌதம் இலாவின் குடும்பத்திற்குள்ளேயே நுழைவான் என்று சமரன் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த திருமணமே வேண்டாம் என்றுதான் சமரனும் சொன்னான். நானும் வேண்டாம்னு தான் சொன்னேன் மச்சான், யாரும் கேட்கல. சிந்தனா ஒரு தலையா அவனை காதலிக்கிறாளாம் என்றதுதான் தாமதம். கருமம் பிடிச்ச இந்த காதல் யாரையும் நிம்மதியாக இருக்க விடாது என்று சமரன் சலித்து கொண்டான். அவனுக்கும் உறவினர்கள் மூலம் விஷயம் தெரிந்தது. அவன் மாமனார் மாமியார் மச்சினன் அவனிடம், நாங்கள் பங்காளி வீடு, உங்களுக்காக எப்படி போகாமல் இருக்கிறது என்று தயங்க, எனக்காக நீங்கள் போகாமல் இருக்காதீங்க, உங்கள் உறவு வேற நான் வேற என்றான். மேன்மதிக்கு ஊருக்குள் பெரிதாக தொடர்பே இல்லை. அதனால் அவளுக்கு இந்த திருமண விஷயம் தெரியவே இல்லை. கனகமும் யோகாவும் அவளிடம் சொல்லலை. காரணம் பெரிதாக எதுவும் இல்லை. மகன் வீட்டை விட்டுட்டு செய்கிறோம் என்ற குற்ற உணர்வு கனகத்திடம். அதேதான் யோகாவிற்கும். எனவேதான் சொல்லலை. சொக்கலிங்கம் நிச்சய தேதியை குறித்து விட்டு வந்து பேசினார். வீட்டிலேயே நிச்சயம் வைத்து கொள்ளலாம் என்று இவர்கள் நினைத்து சொல்ல அவர் ஒத்துக்கவே இல்லை. எனக்கு ஒரே மகன், நீங்கள் சிறப்பாக மண்டபம் பிடித்து செய்யணும் என்றார். யோகாவுக்கு பக்கென்று இருந்தது. தனியாக மண்டபம் பிடித்து செய்வது என்றால் செலவு அதிகம் வருமே, எப்படி சமாளிக்கிறது என்று அவர் கைகளை பிசைய, நானே எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன், அட்வான்ஸாக 2 லட்சம் நாளைக்கு என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க என்று நம்பரை சொல்லிவிட்டு போய்விட்டார். அம்மா மகள் விழித்தார்கள். விஷயத்தை கேள்விப்பட்ட சந்தனா கத்தினாள். அது எப்படி? எனக்கு வீட்டில் தானே நிச்சயம் வச்சிங்க, செலவு குறைவாகத்தானே வந்தது, இப்போ இவளுக்கு மட்டும் மண்டபமா? அப்போ இவளுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அந்த பணத்தை எனக்கு செலவானதில் கழிச்சுக்கிட்டு மீதியை எனக்கு கொடுத்துடணும் என்று அவள் அம்மாவிடம் சொல்ல, ஐயோ என்று இருந்தது யோகாவிற்கு. பின்னே இருக்கிறதையெல்லாம் இப்படி 2 பேருக்கும் அள்ளி இறைச்சிட்டு கடைசி காலம் எனக்குன்னு கஷ்டம் வரும்போது என்னை யார் பார்த்துக்குவா என்று நினைத்தாலும் யோகா வாய்விட்டு மகளிடம் கேட்கலை. ஆனால் கனகம் சும்மா விடுவாரா? ஏதோ பாருடி சந்தனா, இந்த அளவு நீ கராரா பேசுறது சரி, ஆனால் இதையெல்லாம் நீ கேட்க வேண்டியது செத்துப்போன உன் அப்பங்கிட்டத்தான். இங்கே இருக்கிறது எல்லாம், அதாவது நீங்கள் திங்கிற சோறு, படித்த படிப்பு, போடுற துணிமணி, நகை எல்லாம் என் மகளுக்காக நாங்கள் கொடுத்தது. அதை நீங்கள் 2 பேரும் பங்கு போட்டு பறிச்சுக்கிட்டா அவள் எங்கே போவா? ஏன் போகணும்? இந்த வீட்டில் எங்களுக்கு பங்கு இருக்குல்ல, அப்புறம் ஏன் போகணும் என்று 2 பேரும் கேட்கவும், நான் தாண்டி உங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி என் மகனுக்கு அநியாயம் பண்ணிட்டேன். இந்த வீடு அவன் அப்பா கட்டினது, ஆம்பளை பிள்ளைக்கு தான் உரிமை. எங்கே அப்படி சொன்னால் வந்த மகளையும் பேத்திகளையும் விரட்டி விட்டுருவாளோன்னு நினச்சி உன் அம்மாவுக்கும் இதில் பங்கு இருக்குன்னு சொன்னதுனால தானே இன்னைக்கு இப்படி பேசுகிறீங்க என்றாள்.